ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் 24வது வாரம், அதாவது ப்ரெக்னென்சி ஆனவங்களுடைய 24வது வாரத்தில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது, எப்படி எந்த லெவலில் வந்து குழந்தை வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். அதாவது 24வது வாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 6th மந்தோட கடைசி வாரம் தான் அந்த 24வது வாரம். அந்த 24வது வாரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் டெஸ்ட்டு, பிபி டெஸ்ட்டு இதெல்லாம் வந்து டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் வந்து குறையிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தை வந்து அந்த உங்களோட பிளட்டை எடுத்துக்கிறனால உங்களுக்கு ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருக்க ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் வந்து அயன் சத்துள்ள ஃபுட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது பேரிச்சம்பழம், கீரை, அதுக்கப்புறம் வந்து உலர்ந்த திராட்சைன்னு சொல்லுவாங்கள்ல, அது பாதாம் பருப்பு, இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஹீமோக்ளோபின் உங்களுக்கு குறையிறதுனால டெலிவரி டயத்தில் உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஹீமோக்ளோபின் குறையாமல் நீங்கள் இந்த மாதிரி அயன் சத்துள்ள ஃபுட்டாக நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹீமோக்ளோபின் குறையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வாக்கிங் போங்க. அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்ப்ப காலத்தில் வந்து சுகர் வரும். அந்த சுகரை வந்து தடுக்கிறதுக்கு வந்து வாக்கிங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இனிப்பு ஐட்டத்தை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த டயத்தில் வந்து நீங்கள் இனிப்பு ஐட்டத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நச்சுக்கொடி வந்து சில ஹார்மோன்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் உங்களுக்கு வந்து உங்கள் உடம்புல வந்து இன்சுலின் வந்து அதிகமாகவே வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெக்னென்சி ஆனவங்களுக்கு வந்து சுகர் வருது. இதனால தான் அந்த வந்து சுகர் வந்து ப்ரெக்னென்சி ஆனவங்களுக்கு வர ரொம்பவே சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த வீக்கிலேருந்து குழந்தையோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 800 கிராம் கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அதனால் உங்கள் எடையும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 2 to 3 kg இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த டயத்துலேருந்து நீங்கள் சின்ன சின்ன வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி, இப்போ குழந்தை நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வீக்கிலேருந்து நீங்கள் சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யுங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை செய்யாமல் உங்களால் முடிஞ்ச அளவு வேலையை செய்யுங்க. அது மாதிரி வாக்கிங் போங்க, கொஞ்சம் சும்மா லைட்டாக வாக்கிங் போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் அடுத்த வீக்கை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.